இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் கன்வர்ஷன் மெத்தடு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் நெட்வொர்த் மெத்தட் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கன்வர்ஷன் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் கன்வர்ஷன் மெத்தடுக்கு மாறிடுச்சுன்னா நமக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு தேவையான டீட்டெயில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். லைக் கிரெடிட், சேல்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில் தெரிஞ்சிடும். அதனால தான் கன்வர்ஷன் மெத்தடுக்கு நம்ம போகிறோம். ஸோ கன்வர்ஷன் மெத்தடில் இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், கிரெடிட் சேல்ஸு, கிரெடிட் பர்ச்சேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத ஒரு ப்ராப்ளம் மூலிமா உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ டோட்டல் டெட்டார் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேலன்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, டோட்டல் டெட்டார், டோட்டல் கிரெடிட்டார், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், ட்ரான்சாக்ஷன் டியூரிங் த இயர் என்ன ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார், டெட்டார்கிட்டேருந்து பணம் எவ்வளோ வந்திருக்கு, டிஸ்கவுண்ட் அலௌடு டு டெட்டார், ஸோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க, பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப், ரிட்டர்ன் இன்வர்ட், கேஷ் சேல்ஸ், கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் ரிசீவ்டு அகெயின்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் பே டு சப்ளையர் இன்க்ளூடிங் ஒரு மிஷினரிக்கு ஸ்பெண்ட் பண்ண 1000 ஆட் ஆகிருக்கு. ஸோ கேஷ் பெய்டு அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர், ரிட்டர்ன் அவுட்வர்ட், பில்ஸ் பேயபிள் டிசானர். அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க, டெட்டார்து, டோட்டல் கிரெடிட்டார், பில்ஸ் பேயபிள் அண்டு பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் எப்படி பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டல் ரிசீவபிள்ஸ் போட்டால் தான் ரிசீவபிள்ஸ் டெட்டார் எவ்வளோ வந்து ரிசீவபிள்ஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நமக்கு தெரிய வரும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 16,000 ருபீஸ். ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். அதுக்கப்புறம் எவ்வளோ கேஷ் ரிசீவ் ஃப்ரம் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ். ஸோ ரிசீவபிள்ஸ் மூலிமா கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் மூலிமா. அதுனா தென் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 16,000. ஸோ கிரெடிட் சைடில் டோட்டல் போட்டிங்கன்னா 26,000 வரும். ஸோ இங்கே பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா சன்ட்ரி டெட்டாருக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேருந்து அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 10,000 ருபீஸ் வந்து பில்ஸ் ரிசீவபிள்லேருந்து சன்ட்ரி டெட்டாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுதான் அங்கே பேலன்ஸ் ஃபிகரை நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெட்டாருக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பில்ஸ் ரிசீவபிள்லேருந்து அப்படின்றத கல்குலேட். அப்போ தான் நம்ம வந்து டோட்டல் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ டோட்டல் டெட்டார்தும் டோட்டல் பில்ஸ் ரிசீவபிள்தும் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து டோட்டல் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நம்ம ஒரு பில்ஸ் ரிசீவபிள் போட்டு டெட்டாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டோட்டல் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சன்ட்ரி டெட்டார் அக்கௌண்ட் போட்டுட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 70,000. ஸோ பை கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார், ஸோ டெட்டார்கிட்டேருந்து பணம் வந்தது வந்து ஒரு 30,000 ருபீஸ். ஸோ டெட்டாருக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பை டிஸ்கவுண்ட் அலௌடுன்னு போடுங்க, இல்லை வெறும் பை டிஸ்கவுண்ட்டுன்னு கூட போட்டால் போதும். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 ருபீஸ். அடுத்தது பை பேட் டெப்ஸ், வாரா கடன் சொல்லணும் இல்லையா, டெட்டார்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வராமல் போயிடும். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு 3,000 ருபீஸ் போடுறீங்க. பை ரிட்டர்ன் இன்வர்டு, நம்ம சேல் பண்ணது எதாவது ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா அது சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ அது அந்த ரிட்டர்ன் இன்வர்டு ஒரு 5,000 ருபீஸ் போடணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பில்ஸ் ரிசீவபிள், நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லிட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில், அதை இங்கே என்டர் பண்ணணும். பை பில்ஸ் ரிசீவபிள் 10,000 ருபீஸ். ஸோ இப்போ கிரெடிட் சைடில் டோட்டல் போடுங்க, 1,24,000 வரும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 84,000 வரும். ஸோ அதுதான் வந்து டூ சேல்ஸ்ன்னு போடுறீங்க, அதாவது கிரெடிட் சேல்ஸு. ஸோ டெட்டாருனாலே கிரெடிட் சேல்ஸ் தான், இங்கே கேஷ் சேல்ஸ் வரக்கூடாது, கேஷ் ட்ரான்சாக்ஷன் எந்த காலத்தில் வரக்கூடாது. ஸோ கேஷ் சேல்ஸு இங்கே என்ட்ரு ஆக மாட்டோம், வெறும் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டெட்டார் அக்கௌண்ட்டே போடுறோம். ஸோ டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,000 வந்து கிரெடிட் சேல்ஸ் நடந்திருக்கு. சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி நம்ம வந்து பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டோமோ, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எப்படி டெட்டாருக்கு வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ரிசீவபிள்ஸ்லேருந்து அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் போட்டு சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ இங்கேயும் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வரும். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 6,000, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 8,000, தட் இஸ் 2 பேலன்ஸ் 8,000. அடுத்தது டு கேஷ். ஸோ பில் பேயபிள் மூலிமா நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்றத கேஷ்ன்னு காமிக்கணும். ஸோ 3,000 ருபீஸ். ஸோ இப்போ கிரெடிட்டார் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணிடலாம். சாரி, இது இல்லாமல் பில்லு வேறு டிஸானர் ஆகிருக்கு. ஸோ பில்லு வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க, பில் எடுத்துனாங்க, அது பே பண்ணாமல் ரிட்டர்ன் ஆனதுனால ஸ்டில் வந்து அது கிரெடிட்டார் அக்கௌண்ட்லேயே நமக்கு காமிப்பாங்க, பில் அக்கௌண்ட்லேயே காமிப்போம். ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ். ஸோ பில்லு கொடுத்துருக்காங்க, பட் இட் இஸ் நாட் பெய்டு. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா பில் டிஸானர் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அது ஸ்டில் வந்து கிரெடிட்டார் அக்கௌண்ட்லேயே தான் நம்ம காமிப்போம். ஸோ ஜேர்னல் பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டேட்டாட்டோ கிரெடிட்டார் அக்கௌண்ட் தான் வரும் சேம். ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,600 ருபீஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் போட்டு சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட் போடணும். ஸோ அகெயின் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் ஆரம்பிப்போம். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 15,000. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேலன்ஸ் கேரி டவுன் 15,000. ஸோ டு கேஷ். ஸோ கேஷ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிஷினரிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 1000 ரூபாய் என்ன பண்ணிடணும்னா லெஸ் பண்ணிடணும். 10,000 மைனஸ் 1,000 போட்டிங்கன்னா 9,000 ருபீஸ் தான் ஆக்சுவலாக வந்து கேஷ் நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1,000 ருபீஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது, வெறும் 9,000 தான் நம்ம வந்து பே பண்ணியிருப்போம். தென் பில்ஸ் பேபிள்னால் அங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்துடும் இல்லையா. ஸோ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் போட்டோம் இல்லையா, அங்கே எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 5,600 இங்கே ஷோ பண்ணோம். தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ கிரெடிட்டார் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி சேல்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு 600 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம். தென் ரிட்டர்ன் அவுட்வேர்டு. பர்ச்சேஸ் பண்ணதில் ஏதாவது நம்ம திருப்பி அனுப்பிச்சிருக்கோமா அப்படின்னா அது பர்ச்சேஸ் ரிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டூ ரிட்டர்ன் அவுட்வேர்டு வந்து 1,500 ருபீஸ். ஸோ பில் டிஸானர் ஆனச்சு இல்லையா, அந்த அமௌண்ட்டை இங்கே நம்ம ஷோ பண்ணணும். ஸோ ஸ்டில் கிரெடிட்டார் அக்கௌண்ட்லேயே தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பை பில்ஸ் பேயபிள் வந்து ஒரு 600 ருபீஸ். டிஸானர்னு இங்கேயும் வந்து நீங்கள் ஷோ பண்ணணும். ஸோ டெபிட்டில் நீங்கள் வந்து டோட்டல் போட்டிங்கன்னா 31,700 ருபீஸ் வரும். ஸோ இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ஆக்சுவலாக. ஸோ பை பர்ச்சேஸ்ன்னு போட்டிருக்கேன் ப்ராக்கெட்டில் கிரெடிட். ஆக்சுவலாக இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். டோட்டல் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அந்த இயரை அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பை பர்ச்சேஸ் கிரெடிட் பேலன்ஸ் தட் இஸ் கிரெடிட்டு. ஸோ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,100. ஸோ 16,100 ரூபா வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இப்போது சன்ட்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட்டும் போட்டாச்சு, சன்ட்ரி டெட்டார் அக்கௌண்ட்டும் போட்டாச்சு. போட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் 84,000 நான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ சன்ட்ரி டெட்டார் மூலயமா கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ 84,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது சன்ட்ரி கிரெடிட் அக்கௌண்ட் மூலயமா நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம் 16,100 ருபீஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கன்வர்ஷன் மெத்தடில் கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸை கால்குலேட் பண்ணுவோம்.